சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, கர்த்தருடைய ஆவியான நம்மத்தில் இடைபடும்படியாக, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இந்த மாதத்துக்கு ஏற்ற, இந்த வாரத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து நம்மை பலப்படுத்தும்படியாக, நல்ல பிதாவே நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் படைத்தவரை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்கும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் ஆண்டவரே. அதை நாங்கள் அப்பா பிதாவே அதை அலட்சியப்படுத்தாதபடி ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் போதே ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, எங்களுடைய ஆவி மூக்கெல்லாம் மகிழ்ந்து களி கூறவும் இந்த வார்த்தைகள் கிடைத்த போது அவளை உட்கொண்டேன்னு சொன்னாரப்பா. ஆண்டு எரேமியா சொன்னது போல இந்த வார்த்தைகளை உட்கொண்டு மூக்கள் பலனடைய கற்று உதவி செய்வீராக. இந்த வாரம் பொழுது எங்களுக்கு ஆவியாய் ஜீவனாய் அந்த வார்த்தை இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசு, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. வாசிக்கும்படியாக சங்கீதத்தின் புஸ்தகம் 115வது சங்கீதம் 12ஆம் வசனம். சாம் நம்பர் 115 verse number 12. எடுத்தவளை யாராவது ஒருத்தர் வாசிப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த வருடத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் வேதத்தில் எங்கு பார்த்தாலும் கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்திருக்கிறார், அன்னாளை நினைவு கூர்ந்திருக்கிறார், ராகேலை நினைவு கூர்ந்திருக்கிறார். இப்படியாக எங்கு பார்த்தாலும் ஆண்டவர் நினைவு கூர்ந்தவர்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். வேதம் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான வாக்கு என்னன்னா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, ஆமென். அவரால் நாம் மறக்கப்பட்டு போவோம் என்று சொன்னால் நாம் இந்த நாளில் நிலை நிற்க முடியாது. ஆனால் அவருடைய நினைவில் நாம் எப்போதும் இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். நாம் எவ்வளோதான் இந்த பூமியில் பிரயாசப்பட்டாலும், மனிதருக்காக உழைத்தாலும், அல்லது வேலை ஸ்தலங்களில் போய் நாம் வேலை செய்தாலும் ஒரு நாள் அவங்க மறந்து போயிடுவாங்க. ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன், வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு நாளும் நம்மை மறந்து போவதே இல்லை. அல்லேலூயா. இந்த உலகம் நம்மளை மறந்து போகலாம், நம்பினவர்கள் மறந்து போகலாம், நமக்கு எவ்வளோ நன்மைகளை நம்ம பலருக்கு செய்திருப்போம், அந்த நன்மைகள்லாம் மறந்து போயிடலாம். ஆனால் உங்களை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு நாள் அவர் மறந்து போவதே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா அவருடைய நினைவில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா அவர் நினைவுலேருந்து நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. அல்லேலூயா. இந்த மனிதர்கள் அப்படி இல்லை, மறந்து போயிடுவாங்க. ஆனால் வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் மறந்து போவதே இல்லை. அல்லேலூயா. அப்புறம் மறக்காமல் இருக்கணும்னு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய நினைவில் நம்ம இருக்கணும். ரெண்டாவது, அவர் நம்ம மறக்காமல் இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? அல்லேலூயா, ஆமென். நாம் அப்படி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒன்று பிடிக்கும். சங்கீதங்களின் புஸ்தகங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, துதித்தலே ஏற்றதும் இன்பவுமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அவர் துதிகளில் பிரியப்படுகிறார். அவரை துதிக்கிற துதியில் அவர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. என்னதான் தூதர்கள் தேவனை ஆராதித்தாலும், சர்வ வல்லமையுள்ள தேவனை துதித்தாலும், நம்முடைய துதியில் அவர் பிரியப்படுகிறான்னு வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். ஏன்னா நமக்கு ஒரு நல்ல உணர்வு இருக்கிறது. என்ன உணர்வு என்று சொன்னால், இயேசு என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார், இயேசுடைய அக்கிரமத்தை நீக்கி இருக்கிறார், இயேசு அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நான் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் தூதர்களுக்கு அப்படி கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, தூதர்களுக்கு மன்னிக்கப்படலை. நமக்கு நம்முடைய பாவங்களை மன்னித்ததுனால அந்த பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்ற நமக்கு அந்த நன்றி உள்ள இருதயம் பொங்கி வழிய வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ அவருடைய அந்த செய்த நன்மையை நினைத்து துதிக்கக்கூடிய இருதயம் நமக்கு மட்டுமே உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ அவரை நினைத்து நாம் துதிக்க வேண்டும். அவர் நினைத்து அவரை துதித்து ஆராதிக்கும்படியாக நம்மை அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவரை நோக்கி நாம் துதிக்கும் போது அந்த துதியில் பிரியப்படுகிறார், நமக்கும் அந்த நன்றியுள்ள இருதயம் உண்டு. அல்லேலூயா. ஆனால் தூதர்களுக்கு அப்படி அல்ல. தூதர்கள் அவர் ஆண்டவருடைய கரத்தினால் ஆண்டவருடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டவங்களே ஒழிய கரத்தினால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் மனிதனை மாத்திரமே அவருடைய கரத்தினால் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப அவருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்ட நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் நம்ம நினைத்திருக்கிறார்னா நம்மளும் அவரை நம்மளும் என்ன செய்யணும்? அவரை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோம். நாமும் அவரை நினைத்து பார்க்க வேண்டும்.
ஏன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு மனிதன் செய்த நன்மையை நாம் நினைத்து என்ன செய்கிறோம்? ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். மனிதனுக்கு ஏதாவது ஒரு நன்மை செஞ்சால் என்ன செய்கிறோம்? ஒரு பொருள் கீழே விழுந்துட்டா எடுத்து கொடுத்தா தேங்க்ஸ் சொல்கிறோம். அல்லது ஏதோ ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்தால் கூட அவங்களுக்கு என்ன சொல்கிறோம்? ஸ்கூல்லையாக இருக்கட்டும், வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், வீடுகள்லையாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு உதவி செய்து கொடுத்தா, ஒரு பிள்ளைங்க ஏதோ ஒரு பொருளை எடுத்து கொடுத்தா தேங்க்ஸ் சொல்கிறோம். ஆனால் இதை காட்டிலும் வானத்தையும் பூமியை சர்வ சிருஷ்டிகளை உண்டாக்கின தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாம் துதிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. அல்லேலூயா, ஆமென். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு, வானங்களை விரித்தவரை துதியுங்கள், ஆகாய மண்டலங்களை படைத்தவரை துதியுங்கள், தண்ணீர் மேலே நீரை பரப்பினவரை துதிங்கள் சொல்லி ஆண்டவர் என்ன செய்ய அவங்கள துதிச்சு பாடுனதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆனால் அவருடைய நினைவில் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். உற்சாகமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு அநேகர் பல தேவைகள் நிமித்தம் அல்லது பல காரியங்கள் நிமித்தம் மனிதனை நம்பி இருக்கிறாங்க. நம்மளை விட கொஞ்சம் செல்வாக்கு உள்ளவங்களை மனிதர்கள் நம்பி இருக்கிறாங்க. அவங்க மூலமாக நமக்கு நன்மை கிடைக்காதா, அவங்க மூலம் ஏதாவது ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறார், அவருடைய கரத்தில் வாங்கி கொள்கிறதா நமக்கு பாக்கியம். அல்லேலூயா, ஆமென். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவருடைய கரத்தில் நாம் வாங்க வேண்டும், அவருடைய கரத்தில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவே அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அதனால தான் ஃபாதர் பிரியா பாடுறார், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடந்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தை பரிசுத்தமானவரே. அப்போ அவர் நம்மை ஆளுகை செய்யணும் அப்படின்னா நாம் அவரை நினைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. அவர் நம்மை நினைத்தா போதும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நல்லா நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்கள், உனக்கு யார் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க, எனக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும். ஏம்மா உங்கள் அப்பா பிடிக்கும் அப்படின்னா, எங்கள் அப்பா நான் கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க, எனக்கு நினச்சதெல்லாம் வாங்கி தருவாங்க, நான் கேட்கும் போதெல்லாம் அவர் கொடுப்பார் அப்படி சொல்லி என்ன செய்வாங்க. அந்த அப்போ இந்த சின்ன பிள்ளைக்கு ஒரு ஆசை இருக்குது பாருங்களேன், எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்க. அந்த நினைவுகள் அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறதோ அதே போல் நமக்கும் ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென். அவர் நமக்கு இயேசப்பா எப்படி பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், அவர் நல்ல ஆண்டவருங்க, அவர் எனக்கு நன்மை செஞ்சுருக்காருங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் அப்படிங்கிறார் சங்கீதக்காரனாகிய தாவீது. அல்லேலூயா. அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். மத்தேயுல சொல்லும்போது சொல்றாரு, பொல்லாதவர்களா நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நல்ல ஈவை கொடுப்பாரா. அல்லேலூயா, ஆமென். மனிதனை காட்டிலும், நாம் நம்புகிற மனிதனை காட்டிலும், நம்ம நம்பி இருக்கிற உற்றார் உறவினர்களை காட்டிலும் வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு நன்மையானதை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிகிறார். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த தேவனை நாம் நினைக்காம இருக்கலாமா? அல்லேலூயா, ஆமென். ஒரு மனிதன் மறந்து போகக்கூடிய மற்ற மனிதனுக்காக ஒரு என்ன செய்கிறாங்க, சிலையை வைக்கிறாங்க இல்லையா, உருவங்களை செய்து வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க செய்ததை நினைத்து. அல்லேலூயா. சில அரசியல்வாதிகள் அவங்க தலைவர்கள் நினைத்து என்ன செய்கிறாங்க, உருவ சிலைகளை செஞ்சு வைக்கிறாங்க. ஆனால் நாம் உருவத்தில் இல்லை, கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தொழுது கொள்கிற ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி தொழுது கொள்ளும்போது அவர் நம்மத்தில் வாசம் பண்ணுகிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவர் கல்லா இல்லை, அவர் இன்னைக்கு ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியான தேவனை எப்படி தொழுது கொள்ள முடியும்னு சொன்னால்,
நம்ம கண்களை மூடி அவன் நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய உள்ளத்துல வாசம் பண்ணுகிறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் எப்படி சோத்தரித்து நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அப்படிப்பட்ட தேவனை நாம் உற்சாகமாய் தொழுது கொள்ள வேண்டும், உற்சாகமாய் ஆராதிக்க வேண்டும். அவர் துதிகளில் பிரியப்படுகிறார்னு சொல்லப்படுகிறது. நாம் அவரை பிரியப்படுத்தும் போது அவருடைய நினைவுலேருந்து நம்ம யாராலும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எஸ்தர் புஸ்தகத்தில் மொர்தெகாய் அநேக நன்மைகளை ராஜாவுக்கு செய்து வந்தார். ஆனால் ஒரு நாள் அவர் செய்த நன்மைகள் மறந்து போனது. ஆனால் ஆண்டவர் அந்த ராஜாவை தூங்க விடலை. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் இப்படி நினைவு கூர்ந்து நன்மை செய்ய முடியும்னா, அந்த மொர்தெகாய்க்கு ஆண்டு நன்மை செய்ய முடியும்னா, உங்களை என்னை உண்டாக்கின தேவன், உங்களை என்னை படைத்த தேவன் அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய முடிகளெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொல்லுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறேன். யோசுவாக்கு வாக்கு பண்ணும்போது நான் மோசே எழுந்து போல உன்னோடு இருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மை கைவிடுவதை இல்லை. ஹல்லேலூயா. அவர்தான் நம்மளை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் மறந்து போயிடலாம், உற்றார் உறவினர்கள் கூட நம்மளை விட்டு விலகி போயிருக்கலாம். ஒருவேளை நான் ஆண்டவர் இயேசு அறிந்து கொண்டனால, ஆண்டவர் இயேசுவை தேர்றனால அவங்க நம்மளை விட்டு சரியா பேசாம ஒதுக்கி இருக்கலாம். ஆனா சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை ஒரு நாள் ஒதுக்குவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. புழுதியிலிருந்து தூக்குகிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய நினைவில் நாம் இருக்க வேண்டும் சொன்னால் நாம் அதிகமாய் அவரை நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜீவிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜீவிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். ஆமென். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். இதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். இதட்டி பாடி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் களி கூறணும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இன்னொரு சொல்றாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுடைய வேலன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க, அப்பொழுது அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை அருளி செய்வார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்தா நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை அவர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு பூமியில விட மாட்டான் பிசாசு. ஹல்லேலூயா. பிசாசு என்ன செய்வானா, நம்ம துக்கமாவே இருக்கணும், கண்ணீராவே இருக்கணும், கவலையாவே இருக்கணும். எப்போதும் என்ன செய்யணும், நம்ம ஒரு இடிந்த முகத்தை போல. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறத பிசாசு விரும்புகிறான். ஏன்னா பிசாசுக்கு சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. ஆனா வேதம் சொல்லுகிறது நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எல்லாம் கவனிங்க, அவருடைய நினைவுல நம்ம இருக்கணும்னா அவர் எப்போது நாம் துதிக்கிறவளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருந்தாங்க.
கட்டப்பட்டிருந்த போது அவர்கள் கட்டப்பட்ட இந்த காரியங்களை குறித்து, கட்டப்பட்டிருந்த சூழ்நிலை குறித்து, கட்டி வைத்ததான போர் சேவைகளை குறித்தோ அல்லது கட்டி வைத்ததான அந்த அரசாங்கத்தை குறித்தோ அவர் என்ன செய்யல? கவலைப்படவில்லை. அல்லேலூயா, ஆமென். கைகள் கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவர்கள் வாய் கட்டப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய இருதயம் கட்டப்படவில்லை. சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கல, அவங்க துதிச்சு பாடினாங்க. அல்லேலூயா, ஆமென். அவங்கள கட்டுகள் கலட்டி விட்டது வேற யாரும் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே இறங்கி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் ஆண்டவரை துதித்து பாடுகளா இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்முடைய கட்டுகளை அவிழ்க்க அவரால் முடியும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவரை துதிச்சு பாடணும். துதிக்க துதிக்கத்தான் இருதயத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். துதிக்க துதிக்கத்தான் நம்முடைய சுத்தி இருக்கிற பாரங்கள் நம்மளை விட்டு நீங்கும். துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டாகும். துதிக்க துதிக்கத்தான் ஜெயம் உண்டாகும். துதிக்க துதிக்கத்தான் நமக்கு ஆவிக்குரிய பலன் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆமா, ஃபாதர் பாடும்போது சொல்றாருல, துதித்து பாடுனா சாத்தான் ஓடி போயிடுவானா, முறுமுறுத்தா திருப்பி வந்துடுவானா. அல்லேலூயா, ஆமென். அதனால தான் துதித்து பாடி ஜெயத்தை எடுப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோவை பிடிப்போம். அல்லேலூயா. நமக்கு எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும் துதிக்கும் போது அங்கே இடிந்து விழுகும். அல்லேலூயா, அல்லேலூயா. துதியில ஜெயம் உண்டு, துதியில ஒரு விடுதலை உண்டு, துதியில ஒரு மகிழ்ச்சி உண்டு. அங்கே சாத்தான் தோற்று போகிறான். அல்லேலூயா. அதனால நாம் எப்போதும், அதனால தான் அந்த திருநெல்வேலி பகுதியில் ஊழியம் செய்கிற துதியின் கோட்டை, அதனால துதியின் கோட்டைன்னு பேர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். அந்த துதிக்கக்கூடிய கோட்டை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், பாஸ்டர் ரத்தினம் பால் அவங்க அருமையாக அந்த ஊழியத்தை செய்கிறாங்க. துதிச்சு துதிச்சு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? எரிகோவை மேற்கொண்டு அந்த தேசத்தை அவங்க சுதந்திரிச்சு வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. நாமும் தேசத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா, இந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கணும் அப்படின்னா துதிகள் நம்ம வாயில இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ நல்ல கவனிங்க, நாம் துதிக்கும் போது ஆண்டுடைய நினைவில் நம்ம இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் நமக்காக ரத்தம் சிந்தி மீட்ட ஆண்டவரை இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரித்து கொண்ட அந்த இருதயத்தோடு நாம் துதிக்கும் போது அதில் ஒரு ஆண்டவர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா, ஆமென். கேருபீன்கள் துதிக்கிறாங்க, மற்ற தூதர்கள் துதிக்கிறாங்க, ஆனால் அந்த துதியை காட்டிலும் நாம் செலுத்துகிற துதியில தான் அவர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா, ஆமென். நாம் செலுத்துகிற துதியில் அவர் என்ன செய்கிறாரு? பிரியப்படுகிறார். ஏன்னா அவர் துதியில வாசம் பண்ண பிரியமானவர். அது மாத்திரமில்ல, நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவரை நாம் துதிக்கும் போது அந்த துதியில சாத்தான் கோட்டை நடுங்கி விழும். அது மாத்திரமல்ல, அந்த உணர்வோடு நாம் துதிக்கணும். அல்லேலூயா. அந்த உணர்வுள்ள இதயத்தோடு கர்த்தரை பார்த்து மன்னிச்சிருக்கிறார், என் அக்கிரமத்தை மன்னிச்சிருக்கிறார், என் மீறலை மன்னிச்சிருக்கிறாருங்கிற அந்த முழு உள்ளத்தோடு நாம் துதிக்க முடியும். அல்லேலூயா, ஆமென். அதனால நாம் முதலாவது துதிக்க வேண்டும். அல்லேலூயா. துதித்துல ஏற்றதும் இன்பமா இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது அவர் நினைக்கணும் அப்படின்னா அவர் விரும்புகிறபடி நடக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். ரெண்டாவது அவர் விரும்புகிறபடி நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் விரும்புகிறபடி வாழ வேண்டும். ஆமாவா இல்லையா? நம்முடைய விருப்பத்தின்படி வாழ அல்ல. ஒரு மனிதன் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையை ஆனதுக்கப்புறம் குடும்பத்தில், நம்ம சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் பார்த்தான்னு கூட நல்லா கவனிங்க, ஒரு பெற்றோர் என்ன செய்கிறாங்க? பிள்ளைகள் தனக்கு பிரியமானபடி வாழன்னு தான் நினைக்கிறாங்க. அல்லேலூயா, அப்படி தானே? உலகத்தில் வளர்க்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஆண்டவருக்குள்ளே வளர்க்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்கிறாங்க? முதலாவது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நம்ம சொல்கிறத கேட்கணும் தான் விரும்புகிறாங்க. அப்படி தானே? அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளை தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியும் போது மனதார என்ன செய்கிறாங்க? அந்த பிள்ளைய ஆசீர்வதிக்கிறாங்க. பரவாயில்ல, என் பிள்ளை நான் சொன்னபடி கேட்டு என்ன செஞ்சிருச்சு, நல்லா வந்துருச்சு, நல்ல மார்க் எடுத்திருக்கு, நல்ல இந்த வருஷத்தில் இந்த வருஷம் எக்ஸாமில் நான் சொன்னபடி படித்து என்ன செஞ்சுருக்கேன், நல்ல மார்க் எடுத்து, இந்த மார்க் எடுத்தீங்கன்னா உனக்கு நான் அதை செய்வேன்னு சொன்ன வாக்கு பண்ண காரியங்களை நினைத்து என்ன செய்கிறாங்க? அவங்க சந்தோஷமாக அதை செயல்படுத்தி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அப்போ தாய் தகப்பனை பிரியப்படுத்தக்கூடிய அந்த பிரியம் எப்படி இருக்கிறதோ அதே போல் அந்த தேவனும் என்ன செய்கிறார்னா நாமும் அவருடைய சித்தப்படி செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம விருப்பத்தின்படி வாழ்ந்தது ஒரு காலம், அல்லது இப்போ தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ வேண்டியது நமக்கு இப்போ ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவருக்கு விருப்பமானபடி வாழ வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அவருடைய சித்தம் என்று சொன்னால் என்ன? விருப்பம். அல்லேலூயா. அப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் நாம் நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்ந்திருக்கிறோம், நம்முடைய எண்ணத்தின்படி வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது அவர் விரும்புகிறபடி. அல்லேலூயா.
ஆமென், ஆமென். அப்ப அவர் விரும்புகிறபடி நான் வாழ வேண்டும், அவர் எதிர்பார்க்கபடி நான் வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு பக்கம் துதியில் அவர் பிரியப்படுகிறார், இன்னொரு பக்கம் அவர் விரும்புகிறபடி வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்ப ஏன்னு கேட்டா, எப்படி ஒரு தாய் தகப்பன் தான் பிள்ளை தான் தான் சொல்றதை கேட்டு நடக்கும்போது எப்படி ஒரு பெற்றோர் சந்தோஷப்படுகிறாங்களோ, அதே போல ஆண்டவரும் என்ன செய்கிறார், ஆண்டுடைய ஆவிக்குரிய வண்ணமாக பார்க்கும்போது அவர் விரும்புகிறபடி நான் வாழும்போது அவர் என்ன செய்கிறார், அதில் பிரியப்படுகிறாரா இல்லையா? ஆமென், சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆமென். அவர் விரும்புகிறபடி நான் வாழ வேண்டும். அப்போ அவர் விரும்புகிறபடி வாழ வேண்டும் அப்படின்னா நாம் அதற்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் பண்ணணும், கொஞ்சம் அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. ஆமென், சொல்லுங்களேன். நம்ம என்ன செய்யணும்? அர்ப்பணிக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். இப்போ பிள்ளைங்கள் தாய் தப்புன்னு சொல்கிறபடி கேட்கணும்னா அவங்க சொல்கிறபடி அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க விருப்பத்தை கொஞ்சம் கட் பண்ணணும். அல்லேலூயா. செல்லு பார்க்காத, மொபைல் பார்க்காத, யூடியூப் பார்க்காத, ஃபேஸ்புக் பார்க்காத, இன்ஸ்டாகிராம் பார்க்காத, இப்படி அவங்க சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் பார்க்காத அப்படி சொல்லும்போது அதை நிப்பாட்டினா என்ன செய்ய முடியும்? இதை நிறைவேற்ற முடியும். இதே போல தான் ஆண்டவர் விரும்பும்படி செய்கிறதுக்கும் அவர் என்ன செய்கிறாரு? அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் விரும்ப செய்கிறதுக்கும் நம்மளுடைய சுய காரியங்களை என்ன செய்யணும்? ஒதுக்கி வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நீதிமொழியில் அப்படியா சொல்லப்படுது, உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. அல்லேலூயா. அப்போ நம்ம முழு இதயத்தோடும் யாரை தான் சார்ந்திருக்கணுமா? கர்த்தரை நாம் சார்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, சொல்லுங்களேன். ஆமென். அப்போ நம்ம முழு இதயத்தோடு யாரை சார்ந்திருக்கணும்? கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். அப்போ கர்த்தரை நாம் சார்ந்திருக்க வேண்டும், முழு இதயத்தோட கர்த்தரை நாம் சார்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்ப நம்முடைய விருப்பங்கள் அவருக்கு ஏற்றபடி மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. அப்ப அவர் விரும்புகிறபடி வாழ வேண்டும், அவர் நினைவில் இருக்கிறபடி நான் வாழ வேண்டும். மோசேயின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் முதலாவது அழைக்கும் போது அவனுடைய வாழ்க்கை அந்த 40 வருடம் அரண்மனை வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் திரும்ப 40 வருடம் பார்க்கும்போது அவன் அந்த வனாந்தரத்திலே ஆண்டவர் அவனை அவர் விருப்பத்தின்படி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அரண்மனை வாழ்க்கை என்பது அங்கே தன் தாய் தகப்பனுடைய விருப்பத்தின்படி அவன் என்ன செஞ்சான்? சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தான்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அவன் சகல சாஸ்திரம் என்பது உலகத்துள்ள எல்லா காரியம் தெரியும் அவனுக்கு. அவனுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்டடக்கலை நிபுணர் என்று சொல்லலாம். அவனுக்கு ஒரு இதை கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி அளவில் செய்யணும்னு சொன்னால் அதை அழகாக செய்து முடிக்கக்கூடிய திறமையுடையவன். ஆனால் நல்லா கவனிச்சுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வனாந்தரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு அவர் சொன்னபடி அவன் செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. தனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி அவர் என்ன செய்யலாம்? ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்கல. ஏற்கனவே அரண்மனையில் என்ன செஞ்சிருக்கலாம்? இவ்வளவு அந்த பார்வோனுக்கு சொல்லப்பட்ட அந்த அந்த காரியங்களை செயல்படுத்துவதற்கு பார்வோன் செய்யக்கூடிய அந்த அந்த உருவங்களை அவன் சொல்லக்கூடிய எல்லா அந்த தோட்டங்களை நியமிப்பதற்கு மோசே சொன்னபடி அவர்கள் எல்லாம் செய்து முடித்தார்கள். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுபடி செய்வதற்கு அங்கே அந்த வனாந்தரத்தில் தேவன் அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கே அவன் கற்றுத்தேர்ந்தது அந்த அரண்மனையோடு முடிந்தது. அல்லேலூயா. அந்த முதல் 40 வருடத்தில். ஆனால் ரெண்டாவது அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்கே கற்றுக்கொள்றாரு? எங்கே? வனாந்தரத்தில் கற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. வனாந்தரத்தில் அவர் சொல்றாரு, எப்பா உனக்கு தெரியும், ஆனால் உன் இஷ்டப்படி கட்டுன்னு அவர் சொல்லலை, உன் இஷ்டப்படி ஒரு ஆசிரியர் கூடாது செய்யன்னு சொல்லலை. ஆண்டவர் அங்கே ஒரு என்ன கொடுக்குறார்? ஒரு ப்ளூ பிரிண்டை கொடுக்குறார் அவர். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறபடி அங்கே ஆசிரியர் கூடாது கட்டினான். அல்லேலூயா. அப்போ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் விரும்புகிறபடி வாழும்போது அடுத்த 40 வருடம் தெய்வ சுத்தத்தை செய்து முடித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் முதலாவது வளர்க்கப்பட்ட அனுபவம் நாம் பூமியில் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்ததாக இருந்தாலும், இரண்டாவது அனுபவம் என்பது ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ என்பது தெய்வ சுத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ வேண்டும், ஆண்டவரை நாம் பிரியப்படுத்தி வாழ வேண்டும். நம்ம பிரியப்படுத்தி வாழ்ந்தது போதும், மனிதனை பிரியப்படுத்தி வாழ்ந்தது போதும். அவனை இஷ்டப்படி வாழ்ந்தான் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அரண்மனையில் அவனுக்கு எல்லாவித சௌரியங்களும் இருந்தது. சாப்பாட்டுக்கு குறையில்லை, உடைக்கு குறையில்லை, எந்த கவலையும் அவனுக்கு வந்ததா தெரியவே தெரியாது. எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியமே அவனுக்கு கிடையாது. எல்லாமே பரிபூர்ணமாக இருந்தது அவனுக்கு அரண்மனையில். அது மாத்திரமல்ல, அவனுக்கு எல்லாவித ஞானமும் இருந்தது. ஆனால் வனாந்தரத்தில் போன போது அந்த ஞானத்தை வைத்து என்ன செய்ய முடியல. அல்லேலூயா.
ஆமென், செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கணும். அப்படின்னா முதலாவது அவரை நாம் துதிக்கணும். ரெண்டாவது அவர் விரும்புகிறபடி நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவர் விரும்புகிறபடி நான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் அந்த யோவான் சுவிசேஷத்துல அந்த மரியாள்கிட்ட வந்து கேட்குறாங்க, அந்த இயேசுடைய தாயிடத்துல வந்து கேட்குறாங்க, திராட்சரசம் குறைவுட்டு போயிற்று, இப்ப என்ன செய்யலான்னு என்று சொல்லி எல்லாரும் எங்க போய் கேட்குறாங்க? மூத்தவங்க யாரு? வயசுக்கு மூத்தவங்க மரியாள், இயேசு கிறிஸ்துடைய தாய் அங்க இருக்கிறாங்க. எல்லாரும் இன்னைக்கும் அதே தான் இன்னைக்கு என்ன செய்றாங்க மக்கள், மரியாளை என்ன செய்றாங்க? ஹானர் பண்றாங்க. தப்பு இல்லை, கண்டிப்பா அவங்க ஹானர் பண்ணணும். வயசுக்கு மூத்தவங்க ஹானர் பண்ணணும். ஆனால் அவங்க அந்த வார்த்தையை என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த அந்த கல்யாண வீட்டில் ரசம் திராட்சை ரசம் குறைந்து போன போது அந்த குறைவை நிறைவாக்குவதற்கு அந்த அம்மாவே சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்பது அவர் மகன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஏன்னு சொன்னால் அந்த 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 வெறுமையான இடத்தை, அந்த வெறுமையான தண்ணீரை ரசமாய் ருசியுள்ளதாய் மாற்றுவதற்கு இயேசுவால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை அவங்க நினைவில் வச்சுட்டு சொல்றாங்க. அல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம இடத்துல உங்களுக்கு ஏதாவது யாராவது நமக்கிட்ட வந்து அவங்களுடைய குறைவில் சொல்லும் போதோ, அவங்களுடைய தேவைகளை குறித்து சொல்லும் போதோ இயேசு கிறிஸ்து பற்றி நம்ம சொல்லுவதற்கு நம்ம ஒரு நாள் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்க வாழ்க்கையில நினைவு கொண்டிருக்கிறார், எங்க வாழ்க்கையில அற்புதம் செஞ்சிருக்கிறார். அதே இயேசு இன்னைக்கு உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போதுமானவர். அல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்ல தேவன். ஆமென். உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, ஆமென். அப்ப கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம ரசிக்கிற கூட்டமா இல்ல, ருசித்து பார்க்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்ப ருசித்தவர்கள் ஒரு நாள் மறந்து போகல. அவங்க கேட்குறாங்க, எல்லாரும் அந்த அந்த திருமணத்தினுடைய அந்த நடத்தை கொண்டிருந்த அந்த தலைவர்கிட்ட போய் கேட்குறாங்க. எல்லாரும் எப்போதுமே என்ன செய்வாங்க? முதலாவது ருசி குறைந்ததை கொடுப்பாங்க, முதலாவது ருசி உள்ளதை ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, போக போக ருசி கம்மியானதான் கொடுப்பாங்க. ஆனால் நீயோ முதலாவது கொடுத்த ரசத்தை காட்டிலும் ரெண்டாவதாக கொடுக்கப்பட்ட ரசம் மிகவும் ருசியுள்ளதாக இருந்தது. மிகவும் ருசியுள்ளது, டேஸ்ட். அல்லேலூயா. இது எதை குறிக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோதான் உலகத்தில் மற்ற மனிதர்களை நம்பி வாழ்ந்தாலும் சரி, மற்ற யாரை நம்பி வாழ்ந்தாலும் சரி, அது ஒரு நாள் ஒரு ருசி இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை இயேசுவை நம்பி வாழ்ந்தா உங்கள் வாழ்க்கையில் ருசி உள்ளதாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை நம்பி வாழ்ந்தவங்க வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். அவங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் கிடைக்காத நன்மைகள் கிடைக்கும், இதுவரை கிடைக்காத அற்புதங்கள் நடக்கும், இதுவரை கிடைக்காத அதிசயங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவர் அதிசயமானவர். அல்லேலூயா. அவர் அற்புதமான காரியங்களை செய்ய அவர் போதுமானவர். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? அவர் விருப்பப்படி செய்யுங்கிறார். அம்மாவே சொல்றாங்க. அல்லேலூயா. வயதுக்கு மூத்தவங்களே சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து மிக எளிமையாக அந்த அற்புதத்தை செய்து முடித்தார். அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம். கானா ஒரு திருமணத்தில் அவர் செய்த முதலாவது அற்புதம், அந்த தண்ணீரை, பெரும் தண்ணீரை ருசியுள்ள ரசமாக மாற்றி கொடுத்தார் இந்த தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். அவர் எவ்வளவு நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் என்ன செய்யணுமா? ருசித்து பார்க்க வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது அப்படித்தான் சொல்றார். நம்ம ரசிக்கிற கூட்டமா அல்ல, ருசிக்கிற கூட்டமா இருக்க வேண்டும். அப்ப ருசிக்கிறவர்கள் ஒரு நாளும் மறந்து போக மாட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கும் எத்தனையோ கடைகள் சொல்றாங்க, பிரியாணிக்கு இந்த கடை ஃபேமஸ், அல்லேலூயா, அந்த கடை ஃபேமஸ் சொல்றாங்க. ஆனா எந்த கடையில் சாப்பிட்டோமோ அந்த கடையை ஒரு நாள் மறந்து போவதே இல்லை. மற்றவங்களுக்கு நம்ம அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ருசித்து பார்ப்பது என்பது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, அவர் செய்த நன்மைகள். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர். அல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு சகேயு என்கிற ஒரு மனிதனை அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு அந்த காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி அவன் பார்த்தாண்டு வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். அவனுக்கு எப்படியாவது இயேசுவை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை. அல்லேலூயா, ஆமென். அறிந்து கொள்ளணுங்கிற ஆசை. அல்லேலூயா. ஏன்னா எத்தனையோ பேருக்கு நன்மை செய்கிறாரு. ஆனால் சகேயுக்கு எல்லாவித
உலகத்தில் தேவையான எல்லா ஆஸ்திகள், அந்தஸ்துகள், உணவுக்கு குறையில்லை, உடைக்கு குறையில்லை, பணத்துக்கு குறையில்லை, எல்லாம் நிறைவாக இருந்தது. ஆனால் அந்த சகை என்கிறவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி அவன் அந்த அத்திமரத்தில் ஏறினான் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் பார்த்தபோது ஆண்டோடைய கண்களில் ஆண்டோடைய கண்கள் அவன் பட்டுட்டான். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டோடைய கண்கள் அவனை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. பார்த்த உடனே அவர் சொல்றாரு, இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்யணும்? தங்கணுங்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் வீட்டில் தங்கன்னு சொல்றேன். எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா, ஆமென். எப்பேற்பட்ட மனிதன் வீட்டிலையும் அவர் தங்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் உள்ளவன் வீட்டிலும் அவர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவன் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம தான் நினைக்கிறோம் அவர் வேற தெய்வம், அவர் வேறு கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் தான் தெய்வம். இல்லை, அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. அவர் மனிதன் நேசிக்கும்படியாக, மனிதன் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக மனிதனுக்காகவே அவதரிக்கப்பட்ட, மனித அவதாரம் எடுத்து பூமியில் வந்த தெய்வம் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுடைய இருதயம் ஆண்டவர் அறியாமல் இருக்கிறதுனால, மிருக குணமுள்ளதாக இருக்கிறதுனால அவனை மனிதனாக மாற்றும்படி வந்த தெய்வம் தான் இயேசு. ஹல்லேலூயா. அந்த இயேசு உங்களுக்கு தேவை, எனக்கும் தேவை. ஹல்லேலூயா. அந்த இயேசு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாற்றவர் போதுமானவர். ஹல்லேலூயா. அதனால அந்த சகையு அவன் ஆண்டவரை தேடி எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று விரும்பின போது அவன் வாழ்க்கையில இறங்கி வந்து அவன் வீட்டில் தங்கின ஆண்டவர் உங்கள் வீட்டிலும் தங்கும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அவர் வர வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் இல்லத்திலையும் உங்கள் உள்ளத்திலையும் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க இடம் கொடுப்பீங்க சொன்னா அவர் உங்கள் உள்ளத்துல வாழ விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப முதலாவது நாம் அவரை துதிக்க வேண்டும். இரண்டாவது அவர் விரும்புகிறபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அவர் விரும்புகிறபடி செய்வதற்கு அன்றைக்கு அந்த இயேசுடைய தாய் மரியாளுங்க இடம் கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அதை வழிகாட்டி விட்டாங்க. பாருங்க, அதேபடி அந்த வேலைக்காரர்கள் செஞ்சாங்க. வேலைக்காரர்கிட்ட கூப்பிட்றாங்க. அந்த 6 கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்பினாங்க. அந்த வெறும் தண்ணீரை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், பிளஸ் பண்ணினார். அந்த தண்ணீர் ரசமாக மாறியது. ஹல்லேலூயா. அது ருசியுள்ளதாய் மாறிவிட்டது. அந்த திருமண வீட்டில் ஒரு சங்கடம் வந்துச்சுன்னா, ஒரு சாப்பாடு குறை வந்துச்சுன்னா அதை பல பேரும் பல விதத்தில் பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு சரியான இதில் சொல்லி என்ன செய்வாங்க, சாப்பாடு குறை வந்துடக்கூடாது என்பதற்காகவே அந்த திருமண வீட்டார் அதிகமான என்ன செய்வாங்க, எதையும் 500 பேர் கேட்டு சொன்னால் ஒரு கூடவே என்ன செய்வாங்க, ஒரு 300-400 பேருக்கு சேர்த்து என்ன செய்வாங்க, அதை செய்வாங்க. அதே போல தான் அன்னைக்கு அந்த குறை வந்தது. ஆனால் அங்கே நிரம்பி ஒழியக்கூடதை ஆண்டவர் மாற்றி விட்டார். அல்லேலூயா. அந்த குறைவை வேறு யாரும் சொல்லாத அளவுக்கு அந்த குறைவை நிறைவாக்கி கொடுத்தார். அல்லேலூயா. அதே தேவன் தான் இன்றைக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவது நாம் அவரை துதிக்க வேண்டும். இரண்டாவது அவர் விரும்புகிறபடி நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அந்த விரும்புகிறபடி செய்த போது நல்ல கவனிங்க, அவர் விரும்புகிறபடி செய்தால் நமக்கு ஆசீர்வாதம் தான் வரும். நம்ம நினைக்கிறோம் அவர் சொன்னதுபடி இப்படி செய்கிறது, அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க முடியுமா, இவரெல்லாம் இப்படி சொல்கிறாரு, இதெல்லாம் வசனத்தின்படி வாழ முடியுமா, இப்படி வசனத்தின்படி ஜெபிக்க முடியுமா, நம்ம நம்ப முடியுமா, இவர் சொல்கிறபடி நம்ம ஆராதனைக்கு போக முடியுமா, போகிறதுக்கு நமக்கு சூழ்நிலை இல்லையே, அப்படிலாம் நினைக்காதீங்க. அல்லேலூயா, ஆமென். ஆண்டோட்ட வந்தவங்க யாரும் வெறுமையாக போனதாகவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டோட்ட வந்தவங்க யாரும் வெறுமையாக திரும்பி போனதாகவே இல்லை. எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் எத்தனையோ ஒரு வியாதியில் சுகமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். வந்தவங்க யாரையும் அவர் வெறுமையாக அனுப்பினதே இல்லை. அல்லேலூயா. அவர் அற்புதம் செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார், நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் வேதம் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, கண்டிப்பாக நன்மை செய்வார். அல்லேலூயா, ஆமென். அதனால் ஏற்ற காலத்தில் உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கைகள் நீங்கள் அடங்கி இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய போதுமானது. அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னேன், அவர் விரும்புகிறபடி நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் அவர் நினைக்க முடியும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கும் ஆண்டவர் இயேசு எப்படி அந்த சகைவை நினைத்தாரோ அதே போல் உங்களையும் என்னையும் நினைத்து தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, என் மகள் என்கிட்ட வரமாட்டாளா, என் மகன் என்னிடத்துல வரமாட்டானா. நீங்கள் பலவித பாரத்தோடு இருந்திருக்கலாம். ஆனால் மத்தியில் சொல்லப்பட்டிருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்கிறார். அவர் நமக்கு இளைப்பாறுதல் தர போதுமானவர். இந்த உலகத்தில் எந்த மனிதனும் நம்முடைய பாரத்தை சுமக்க முடியாது, நம்முடைய கவலையை சுமக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் நம்மை ஆதரிக்க போதுமானவர், அவர் நம்மை தூக்கி எடுக்க போதுமானவர், நம்மை தூக்கி சுமக்க அவர் போதுமானவர். அவரை நீங்கள் நம்பும்போது உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும், உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பார்ப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்ப்பீங்க. அல்லேலூயா. எனவே கண்களை முடிந்த வேளையில் ஆண்டு சமூகத்தில் ஹல்லேலூயா, அந்த தேவன் உங்களுக்கு தேவை, எனக்கும் தேவை. அவர் முதலாவது ஹல்லேலூயா, அவரை நாம்
அவர் நம்ம நினைக்கணும் அப்படின்னா நாம் முதலாவது அவரை துதிக்க வேண்டும். ரெண்டாவது, அவரை மனைவில் அவருடைய நினைவில் நம்ம இருக்கணும் அப்படின்னா அவர் விரும்புகிறபடி நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அவர் விரும்புகிறபடி நாம் வாழும்போது வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க முடியும், ஒரு விடுதலையை பார்க்க முடியும், அற்புதத்தை நீங்கள் அடுத்த நிமிஷத்துலேயே பார்க்க முடியும். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சாலமோன் கேட்டார், ஓ நீ விரும்புகிறது என்ற கேள் அப்படின்னு கேட்டார். ஓ ஆண்டவர் அவன் விரும்புவதற்கும் அதிகமாகவே அவன் வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சார். அதே தேவன் தான் இன்னைக்கு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய, அதிசயத்தை செய்ய அவர் போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவங்கப்பா. ஆண்டவரே, ஒருபோது போய் சொல்லாத தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தி, ஓ அவர் நம்ம நினைக்கணும் அப்படின்னா நாம் அவரை நினைக்கணும். ஓ அவரை நம்ம துதிக்கணும், அவர் மனதார துதிக்கணும், அவர் மனதார உயர்த்தணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தவர், நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்தவர், நம்முடைய மீறுதலை மன்னித்தவர். அவரை நாம் நினைக்க வேண்டும், அவரை நினைத்து நாம் துதிக்க வேண்டும், அவர் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஓ இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம், இயேசுவின் நாமம் அன்புள்ள நாமம், இயேசுவின் நாமம் அற்புதம் செய்கிற நாமம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ அற்புதம் செய்கிறவர் அப்பா. இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நன்மைகளை செய்கிறவர் அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீ அற்புதத்தை செய்ய நீர் போதுமானவர். இந்த வார்த்தை அவர் உள்ளத்தில், ஆண்டவர் இல்லத்தில் கடந்து செல்லும்போது ஒரு மாற்றத்தை உண்டாக்கட்டும் ஐயா. ஆண்டவர், அத்திமரத்தின் மேல் இந்த சகவை பார்த்து நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னபோது கர்த்தர் ஆண்டவரே இறங்கி அவர் ஆண்டவரே அப்பா அந்த சகையோ இயேசுவை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போன போது அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வந்து பார்க்கிறோமே. அதே ரட்சிப்பு ஆண்டவரே இந்த பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உண்டாகும்படியாக, உங்களுடைய இல்லத்திலும் உண்டாகும்படியாக கர்த்தர் நீ கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தர் நீங்க கிருபை செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட மாற்றங்கள், அப்படிப்பட்ட ஆண்டவர் விடுதலை இந்த நாளில் ஆண்டவர் உண்டாகும்படியாக நாங்கள் பறைசாற்றுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. அதாவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா. ஆவியானவர் நடுவில் கிரியை செய்யறக்கா நன்றி. ஆவியானுடைய கிரியை உண்டாகட்டும், ஆவியானுடைய ஆண்டவர் பலத்தை, ஆண்டவர் அசைவு உண்டாகட்டும். ஆண்டவர் ஆவியானுடைய ஆண்டவர் அளவில்லாத பிரசனம் இந்த இடத்துல ஆண்டு நிரம்பி இருக்கும்படியாக, இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்கும்படியாக ஆண்டவர் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம், ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம், ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ உடைய இரக்கத்துக்கு முடிவில்லையப்பா, உடைய அன்புக்கு அளவில்லையப்பா. நீர் அதிசயங்களை செய்கிறவராய் ஆண்டவர் இன்றைக்கும் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை நினைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹாலே, அதே போல் நாங்களுமே நினைக்கணுமே ராஜா. ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. பொல்லாதவர்களாய் நாங்களே எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவர்கள் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவரை செய்ய போதுமானவர் தேவனாக இருக்கிறக்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. ஓ இப்பொழுது அற்புதம் நடப்பதாக ராஜா, அதிசயங்கள் நடப்பதாக, நடப்பதாக. பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணுவீராக. அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னீரப்பா. அதிசயத்தை காண பண்ண கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எல்லா சுகவீனங்கள் மாறட்டும், எல்லா சோறுகள் மாறட்டும், எல்லா அவநம்பிக்கை மாறட்டும். இயேசுவால் கூடாது ஒன்றுமில்லையப்பா. ஓ ஹல்லேலூயா, எல்லாம் கூடுமே ராஜா. ஆண்டவரே சோத்திரம். அற்புதங்களை ஆண்டவரே அப்பா நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்வீராக. கர்த்தாவே சோத்திரப்பா, ஒவ்வொரு காரியங்களுக்காக, ஒவ்வொரு குடும்ப தேவைகளுக்காக, ஆண்டவரே பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்துக்காக, ஆண்டவரே வீடுகளுக்காக, ஆண்டவரே கட்டுமான தேவைகளுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை காண கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவர் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ளுக்கும் அதிகமாக செய்கிற ஆண்டவர் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீங்க மாத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.